சமூக நீதி என்றால் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்த வேண்டும், யார் நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் விளக்கமாக பேசி சென்றிருக்கின்றார்கள். கூடுதலான சில விளக்கங்களை மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்வைக்க வேண்டிய அவசியம், தேவை, கடமை, பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். நண்பர்களே, உப்பிலிபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் அறியாதவர்கள் அல்ல. ஆனால் சில செய்திகளை, தகவல்களை சொல்லி தீர வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். சமூக நீதி என்பது சாதியின் அடிப்படையிலானதான். சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்த வேண்டும்? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்து விட்டால் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டு விடுமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட இதே மேடையிலேயே பதிலும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். என்னதான் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ நடத்தி முடித்து விட்டால் கூட, அந்த அறிக்கையை வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் வைத்து விட்டால் கூட சமூக நீதி நிலைநாட்டப்பட்டு விடுமா என்று கேட்டால் இல்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அது சாத்தியமில்லை என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். எல்லாம் தெரிந்ததற்கு பின்னாலே ஏனையா சமூக நீதி என்று பேசுகின்றீர்கள்? எல்லாம் தெரிந்ததற்கு பின்னாலே ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இந்திய அரசையோ தமிழ்நாட்டு அரசையோ வலியுறுத்துகின்றீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அதனை விளக்குவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்பட வேண்டும்? ஏனென்றால் இந்த நாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களும் அவருடைய தலைவர்களும் எங்கள் சாதியினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இத்தனை கோடி பேர் இருக்கின்றார்கள், இத்தனை லட்சம் பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை இருக்கின்றதே 8 கோடி. இந்த 8 கோடி 16 கோடியாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு புள்ளி விவரங்கள் சாதிய தலைவர்களால் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையின் பின்னாலே இருக்கக்கூடிய நியாயங்கள் அது சரியா தவறா 100% அப்பளுக்கு இல்லாத வகையிலே சரி என்று மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகின்றது. ஏன்? மிக தெளிவாக, திட்டவட்டமாக புள்ளி விவரங்களோடு நம்முடைய நண்பர்கள் இங்கே கருத்துக்களை, செய்திகளை எடுத்து வைத்தார்கள். நான் அந்த புள்ளி விவரங்களுக்கு உள்ளே செல்லப்போவது கிடையாது. கருத்தியல் ரீதியாக ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை இப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை எழுப்புகிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை எழுப்பதால் யாருக்கு லாபம், என்ன லாபம் என்று கேட்கிறார்.